கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இறந்த மூதாட்டியின் உடலை புதைக்க இடம் கேட்டு இனோவா காரில் மூதாட்டியின் சடலத்தை எடுத்து சென்று உறவினர்கள் அங்கு முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சிப்காட் அடுத்த ஆனந்தூர் அருகே உள்ள கொல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜி என்பவர் மனைவி கண்ணம்மாள். 98 வயதான இவர் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கண்ணம்மாள் நேற்று இரவு 12 மணி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சுமார் 1 ஏக்கர் பரப்பில் உள்ள வாதி புறம்போக்கு நிலத்தில் உடலை புதைக்க ஏற்பாடுகள் நடந்த நிலையில் அந்த புறம்போக்கு இடத்தை ஒட்டியுள்ள தனிநபருக்கு சொந்தமான பட்டா இடத்திற்கு இடையூறுகள் ஏற்படும் எனவும் அதற்கு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் மூலமாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து கண்ணம்மாள் உறவினர்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் புகார் அளித்த நிலையில் இன்று மதியம் 1 மணி வரை பேச்சுவார்த்தையில் சுமூகம் ஏற்படாத நிலையில் இறந்தவரது உடலை இனோவா காரில் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் இறந்தவரது உடலை அடக்கம் செய்ய இடம் ஒதுக்கி தர வேண்டும் என மனு அளிக்க சென்றனர். இந்நிலையில் காரில் புறப்பட்டு சென்றவர் குறித்து தகவல் அறிந்த ஓத்தர டிஎஸ்பி சீனிவாசன், தாசில்தார் ராஜலட்சுமி ஆகியோர் போலீசார் வருவாய்த்துறையினர் காரை குறிக்க போட்டு சிப்காட் பகுதியில் கடந்த 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதில் நிரந்தரமாக எங்கள் கிராமத்திற்கு சுடுகாடு வழங்கப்பட வேண்டும் எனவும் சிப்காட் விரிவாக்கத்தின் பொழுது எங்கள் சுடுகாடு கையகப்படுத்தியதால் தற்பொழுது இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய முடியவில்லை என உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.